ஜெயிலர் 2ல நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்கேன் அந்த சார். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே? ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு. எப்படி பேசினாங்க? என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க? இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்டட் பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது. எப்பயும் சொல்லுவார், உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம். ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவுட் பிகம் மோர் எமோஷ்னல் பிகாஸ் அவர் என்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அதனால் ஐ திங்க் ஏன்னா நான் அவர் பேசும்போது நான் அழுதுட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதெல்லாம் பேசலையே. பட் கமல்ஹாசன் சார் when I was in Miami he called me up. After the surgery was over he called me up and that was really touching because my favorite hero calling in US. நான் வந்து எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, பட் somebody told that you are this one and இந்த மாதிரி எல்லாம் சரியாக no problems. Now I am cancer free, I am very happy now. And he said, you know how I am now hearing this news, I am really very overwhelmed and tears are there in my eyes and so on. I can never forget that word. That will be always ringing in my ears and it will be always in my heart. சார் சிவராஜ் சார், அதனால தான் ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் ஆனார். நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாப்பையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லலை. ரஜினி சார் பிடிக்கிறது வேறு மாதிரி. As an Abhika, I should be very, very truthful because Rajini sir acting very, very style. But எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான். எங்கள் அப்பாவே நான் சொல்லிருக்கலாம். ஏன்னா இஸ் மை ஃபாதர், இஸ் தேர் இன் மீ. பட் when I say அமிதாப் பச்சன் அண்ட் கமல்ஹாசன் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சது சார். அமிதாப் பச்சனோட ஆட்டிடியூட் பிடிச்சது. கமல்ஹாசன்னா அழகன். ஒரு நான் பொண்ணாக இருந்து நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன். நானே சாட்டிட்டு தூக்கி போட்டிருக்கேன். நான் இது மாதிரி ஐ செட் இன் மெனி ஸ்டேஜஸ் சார், நான் பொண்ணாக பிறந்திருந்தா கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் பண்ணிருப்பேன். ஒன்ஸ் நான் இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டே இருந்தேன். அப்பாவை கேட்டார், யார்? என் பையன் தான். வாங்க ஒரு தடவை உங்களை கட்டி பிடிக்கலமான்னு கேட்டேன். கட்டி பிடிக்காம ஹீ ஹக் மீ. 3 days நான் குளிக்கவே இல்லை. பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் ஆரா ஆன் மீ, ஐ வாண்டட் இஸ் ஸ்மெல் ஆன் மீ. அந்த மாதிரி ரசிக்கிறேன். First day, first show I used to go. We used to call up from the house saying Rajkumar ஃபேமிலிக்கு 10 டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன். ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம். ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும். ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் எ ஃபேன் பாய் ஃபார் ஹிம். சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க, ப்ரெஷ் ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க, பேன் இந்தியா இது இந்தியன் மூவின்றீங்க. ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது. இந்த படமாவது ப்ரெஷ் ஷோ போடுங்க. இந்த தடவை கண்டிப்பாக வரோங்க, அந்த ஷோக்கே வரோம் நாங்கள். சார் இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும் பொழுது ஆடியோ லான்ச் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷியனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு. பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதாவது பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இதை ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டீங்க? சமீபத்தில் வட்டால் நாகராஜ் கூட சொல்லியிருந்தார், தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு. கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் அ பேஸ், தட்ஸ் ஆல். அதர்வைஸ் அங்கே கூட ஒரு தடவை எங்கள் கன்னடா லாங்குவேஜோட சினிமாவோட ஜாஸ்தி தியேட்டரில் அங்கே ரிலீஸ் ஆகும். அண்ட் நோபடி ஸ்பீக், ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அபவுட், வி டோன்ட் கமெண்ட் பிகாஸ் ஆர்ட் டசன்ட் ஹேவ் எனி லாங்குவேஜ். நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம். சம் பீப்புள்ஸ் ஆர் தேர். இதுக்குன்னே கிளவர் பேர் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வேர் தேர் இஸ் பாசிட்டிவ் தேர் இஸ் த நெகட்டிவிட்டி. ஸோ அதை வந்து நெகட்டிவிட்டி வந்து காதில் கேட்கணும், அது விட்டுணும், அவ்வளோதான். படம் போயிட்டுருக்கு, அது பார்த்துட்டு போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். காவேரி பிரச்சனை இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நோபடி கருத்து என்னவா இருக்கு? இல்லை அது இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். இட்ஸ் நாட், அது வந்து இட்ஸ் ஆல் இல்லை, அது எங்கள் கையில் இல்லைங்க, அது பார்க்கணும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு போத் த பொலிட்டிஷியன் வில் ஜெல் அண்ட் பிரிங்ஸ் அ ப்ராப்பர் இஷ்யூக்கு வந்து வரவங்க தான் எடுத்து வரத்தோட நாங்கள் எடுத்து வர முடியாதுங்க. நாங்கள் எடுத்து வர முடியாது, இல்லை ஜென்ரல் பீப்புள்ஸ் கேனாட் டூ. ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும், பேரு புகழ், இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார்? எனக்கு தெரில. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஒய்ஃப் கேட்டாங்க, சொல்லணுமா வேணாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம், பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம், ப்ரொமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம்னுவோம். இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும்? வை ஷுட் வி?
பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். நாங்கள் கூட ஒரு மனுஷன் தான், உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், எங்களுக்கு வரும். கேட்டாங்க எதுக்கு, ஏன் உங்களுக்கு மட்டும் வருதா, உங்களுக்கு வந்துச்சா, ஏன் வேறு எங்களுக்கு வரல எங்களுக்கு வரக்கூடாதா? இட் ஹஸ் கம், வி ஹேவ் டு டேக் இட், தட்ஸ் ஆல். பட் ஃப்ராங்க்லி சேயிங் ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது. இந்த லைஃப் பண்ண என்னன்னு தெரிஞ்சு ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். அண்ட் தேர் ஆர் மெனி திங்ஸ் இந்த சர்ஜரி ஆனதுக்கப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் டியூப்ஸ் ஃபார் மீ. ஒரு 1 வீக்கும் ஒரு டியூப் போகும். அந்த 4 weeks அந்த டியூப் பிகேம் லைக் மை ஃப்ரெண்ட். நான் அது அசிங்கம்னு ஃபீல் பண்ணவே இல்லை. ஐ ஃபெல்ட் தட் இட் பிகேம் மை ஃப்ரெண்ட். when they were removing that, I felt that it was something they are removing from me. அவ்வளோ க்ளோஸ்னஸ் வந்துச்சு. I don't know how it came. எனக்கு எதுக்கு வந்துச்சு, எதுக்கு பேசுகிற இந்த மாதிரி கூட தெரியாது எனக்கு. பிகாஸ் தட் ஹெல்ப் மீ a lot. சார், ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழில் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். தமிழ் படத்தில் நியூ டேரக்டர்ஸ்ட்டை நீங்கள் ஸ்டோரி கேட்டுக்கிருக்கீங்களா? டேரெக்டாக உங்களோட தமிழ் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்கேன், ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று கேட்டிருக்கேன், ஒரு புதுமையான லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இட் வில் ஸ்டார்ட் வெரி சூன். இட்ஸ் அ டைரக்ட் தமிழ் ஃபிலிமா சார்? யா, இட் வில் பி. யா, Lovely. Thank you so much.